மாடி தோட்டத்தில் செடிகளோட அப்டேட் தங்குது. அதாவது செடிகள் அரேஞ்ச்மெண்ட்டோட அப்டேட்னு சொல்லிக்கலாம். நேற்று தான் மாற்றி வச்சோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் கூட அல்லாமல் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுண்டைக்காயும் மாதுளை செடியும் இருக்குது. சுண்டைக்காய் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான ஒரு காய், ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதும் கூட. ஸோ சின்ன சின்ன தொட்டியில் போட்டு வச்சது. எங்கே பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்கும். இப்போ என் பசங்க வந்து கோலி குண்டு விளாட்றதுக்கு பறிச்சுட்டு போயிடுறாங்க, அதனால கம்மியாக இருக்குது. அதை தவிர இங்கே ஃபுல்லாக மாதுளை இருந்த செடி. இது பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் ரோஸ்குள்ளே இருந்த செடி. பெங்களூர் ரோஸ் தனியாக, மாதுளை செடி தனியாக பிரித்து எடுத்துட்டோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக இவங்க தான் இருக்காங்க. இதே எதை அடுத்த சைட் பண்ணோம்னா இங்கே வந்து நம்மளோட அரச மரம் பால் டிப்பரில் சூப்பராக இருக்காங்க. இவங்க வந்து பேரிச்சை மரம் மாற்றி வைக்கிறதுல கொஞ்சம் கரைஞ்சிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் பச்சையாக இருக்காங்க. இது வந்து என் பையன் விதை போட்டது. அதுக்கப்புறம் கரும்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இந்த கரும்புக்குள்ளே வந்து ஒரு முள்ளங்கி செடி கூட வந்து பிரம்மக்கமலமும் பதியம் வச்சது இருக்குது, நல்லா வளர்ந்து வருது. இது வந்து நாம் நாட்டு சிவப்பு கலர் செம்பருத்தி. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரளி செடி. அரளி செடிக்குள்ளேயுமே வந்து ஒரு பெரிய கத்தாழை இருக்குது. அதை தவிர ஒரு பெரிய பிரம்மக்கமலம் இருக்குது. முதல்ல வந்து இந்த பிரம்மக்கமலம் எங்கே இருந்தாலும் நான் வந்து பிடிங்கி நட்டு வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கீழே உள்ள முல்லை பதியம் வச்சது. இங்கே பார்த்திங்கன்னா இது ஜீனியா செடி விதை போட்டது. இது வந்து ZZ பிளான்ட்டு. பக்கத்தில் வந்து எல்லாமே டேபிள் ரோஸ் இருக்குது கலர் கலராக. இது வந்து நம்மளோட அந்த பெரிய டப்பா. இதுக்குள்ளே தான் பாவக்காய் இருக்குது, ஒரே ஒரு பட்டாணி செடி இருக்குது, அதை தவிர 2 கத்திரிக்காய் செடி இருக்குது. எல்லாமே இனி தான் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பட்டாணி செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதோட அப்டேட் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதை தவிர இதில் வந்து காலிஃப்ளவர் விதை போட்டிருந்தோம். எப்படியும் ஒரு 10 கிராம் விதை போட்டதில் 2 செடி வளர்ந்துருக்கு. இது காலிஃப்ளவராக இல்லை முட்டைக்கோசான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இது வந்து பர்பிள் கத்திரி. இது வந்து சிங்காரான ஒரு பிளான்ட்டுங்க. தமிழில் இந்த இதில் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க. ஸோ வளர விட்டு வீடியோ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய். ஸோ பூ பூத்துச்சின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே கத்திரிக்காய். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி இருக்குது. அதை தவிர கொஞ்சம் செடிகள் எல்லாமே இப்போ தான் வளர்ந்து வருது. என்ன செடின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் இனி எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோளம் இருக்குது. நம்ம வீட்டில் 4 சோளம், 4மே இந்த இதில் தான் இருந்துச்சு. இப்போ 2 மாற்றி வச்சுருக்கோம், 2 ஒரே இதில் இருக்குது. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து செவ்வந்தி செடி. இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, தூத்துக்குடியிலேருந்து கொஞ்சம் கட்டிங் இட்டு வந்து வச்சுருந்தோம். இப்போது கொஞ்சம் மொட்டு வச்சுருக்கு. நாட்டு வெரைட்டி செவ்வந்தி தான். இங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த மஞ்சள் தொட்டி இருக்குது. அந்த மஞ்சள் தொட்டிக்குள்ளே தாங்க நாங்கள் வந்து அந்த பட்டாணி செடி இருக்குது, பீன்ஸ் செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோம். செடியவும் காணும், அது காஞ்சி போன அந்த சருகை கூட காணும். எங்கள் வீட்டு அம்மா வந்து புல்லு நடித்து கடிச்சு தின்றுச்சு போல். பட்டாணி செடிக்கு வந்த சோதனை வந்து இதுதான். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறி செடி எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்த சைடு பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வல்லாரைக்கீரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட ரோஸ்களோட இது ஆரம்பிச்சிரும். பக்கத்தில் இருக்க அந்த முள்ளு செடி மாதிரி இருக்கிறது வந்து சிகப்பு கலர் டிசம்பர் பூ. அந்த வல்லாரை கூட வந்து ரணக்கல்லியும் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே மாற்றி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தொட்டி வேணும், இன்னும் கொஞ்சம் மண் வேணும். ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இவ்வளோ மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து இன்சுலின் செடி. இது வந்து மல்லிகைப்பூ செடி. பக்கத்துலேயே வந்து சுக்குட்டிக்கீரை இருக்குது. சுக்குட்டிக்கீரை வந்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் இருக்கும். ஏன்னா என் பசங்க பழம் சாப்பிடுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே 2 விதமான கனகாமரமும் இருக்குது. இங்கே வந்து 3வது விதமான கனகாமரம். இதுக்குள்ளே தான் வந்து திராட்சை கொடியும் இருக்குது. அது இப்போ தான் முறையாக கொடி போட்டிருக்கு. அது தவிர நம்ம கீழே உள்ள ரோஸு இது எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதில் கேரட் போட்டிருந்தேன். நான் ஒரு சைடு தோண்டி விதை போட்டால் அம்மா ஒரு சைடு எல்லாத்தையுமே தோண்டி என்ன பண்ணிச்சுன்னே தெரியல. ஸோ எந்த விதை எங்கே வளரப்போகுதுன்ற ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அந்த ஒரு கனகாமரம் தான் இந்த ஒரு தொட்டிக்குள்ளேயும் இருக்குது. இவ்வளோ தாங்க இந்த கனகாமரமெல்லாம். இதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ரோஸ் தான். இவங்க தான் வந்து நம்ம ஸ்கின் கலர் ரோஸு. எவ்வளோ இலைத்தலையோட எவ்வளோ அழகாக இருந்தாங்க. இப்போது வந்து இந்த நிலமையில தான் இருக்காங்க. எல்லா செடியுமே வந்து இலையை உதிர்த்து விட்டுடுச்சு. மழை, வெயில், பனி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் கண்ணா பின்னாட்டு இருக்கிறதுனால எந்த சீசனுக்கு எப்படி வளர்றதுன்னு தெரியாமல் ரோஸே கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து இப்போ இந்த நிலமையில இருக்குது. நம்ம உரம் கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வளருது அப்படின்றத வந்து நம்ம இதிலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பெங்களூர் ரோஸ் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம். இது வந்து பன்னீர் ரோஸ். இது வந்து ஜெடிகா ரோஸ். நம்மக்கிட்ட 2 ஜெடிகா ரோஸ் இருக்குது. ஒரே ஒரு டபுள் கலர் பெங்களூர் ரோஸ் இருக்குது. 2 பிங்க் கலர் பெங்களூர் ரோஸ் இருக்குது. அது தவிர ஒயிட் ரோஸ், சாண்டில் ரோஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஆனால் இலையே இல்லாமல் இருக்காங்க. பன்னீர் ரோஸ்லேயும் கல்கத்தா ரோஸ்லேயும் மட்டும்தான் இலை இருக்குது. கல்கத்தா ரோஸில் புது தளிரும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை ஒட்டி வந்து அடுத்த ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. இதில் பார்த்திங்கன்னா உள்ள அங்கங்கே முள்ளங்கி செடி இருக்கும். ஒரே ஒரு பீட்ரூட் செடி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு பீட்ரூட் செடி. எல்லாமே வந்து விதை போட்டது தான். ஒரு பீட்ரூட் விதை தான் போட்டால் அது நல்லாவே வளர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ராகன் ஃப்ரூட்டை ஒட்டி நதியாவட்டம் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து
முல்லைப்பூ பதியம் வச்சது 2 செடியாக வந்து இப்போது நல்லா வந்து வளர்ந்து நல்லா பூத்துட்ருக்காங்க. நம்ம வீட்டு பெரிய முல்லை செடி வந்து இன்னும் தளிரே வராமல் தான் இருக்குது. பட் இவங்க வந்து நல்லா பூத்துட்ருக்காங்க. அதுக்கு அந்த செடி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருவாச்சி மல்லிகைப்பூ செடி. நம்மளோட தரையில் வச்சுருந்த செடி தான். பழைய ஃபஸ்ட்லேருந்து இருக்கிற வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம கீழேருந்து எவ்வளோ மல்லிகைப்பூ பறிப்போம் அப்படின்றது. ஸோ இது வந்து இப்போது மாடியில் இருக்குது. கீழே ஒரே ஒரு சின்ன செடி தான் இருக்குது. எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்தாச்சுங்க, கீழே பூச்சி வருதுன்னு. இதெல்லாம் வந்து முள்ளங்கி செடி. மல்லிகைப்பூக்குள்ளே இருக்கிறது முள்ளங்கி செடி. அதை தவிர நம்ம தம்பட்டை அவரையை வந்து விதை போட்டு வச்சுருக்கேன். அது தவிர இந்த சுக்கிட்டி கீரை எல்லாமே இருக்கும். ஓரளவுக்கு நம்மளோட மாடி தோட்டத்து அப்டேட் வந்து இவ்வளோ தான். இந்த இதுலேயும் வந்து மல்லிகைப்பூ செடி தான் இருக்குது. கூடவே வந்து பரண்டையும் பொங்கப்பூவும் இருக்குது. பொங்கப்பூவெல்லாம் பொங்கலுக்கு நம்மளுக்கு இந்த முறை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை நம்ம வீட்டில் வந்து பொங்கப்பூ இருக்குது, மஞ்சள் இருக்குது, கரும்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து முள்ளங்கி ஆக்சுவலாக 90 நாள் பயிருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது வந்து தம்பட்டை அவரை விதை போட்டு 3 நாள் தாங்க ஆச்சு. சூப்பராக வளர்ந்துச்சு. இந்த விதை வந்து நம்ம வீட்டிலேருந்து நம்மளே எடுத்து வச்சுருந்த விதை. அவ்வளோதான். இது வந்து சுரக்காயா இல்லை சூரியகாந்தியான்னு தெரியல. என்ன விதை போட்டால் என்ன வளர்ந்துருக்குன்னு ஒன்றுமே தெரிலங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே தான் போயிட்டுருக்கு. இப்போ களை எடுக்கிறதும் வந்து பெருசெல்லாம் ஒன்றும் எடுக்கிறது கிடையாது. அதிகபட்சம் சங்குப்பூ செடியும் முடக்கத்தாங்கீரையும் மட்டும் அங்கங்கே இருந்துச்சுன்னா பிடுங்கி போட்டுருவேன். மற்றபடி எதையுமே பிடுங்கி போடக்கூடாது. ஏன்னா வந்து புதுசாக ஏதாவது வளர்ந்து வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி மழை பெஞ்சதுக்கு இவங்க சூப்பராக வளர்ந்துருக்காங்க. நம்ம ஓவரால் மாடி தோட்டத்தை அப்டேட்ன்றது இந்த முறை இவ்வளோ தான் இருக்குது. இனி உரம் கொடுத்து இந்த தோட்டத்தை எல்லாம் செழிப்பாக்கிட்டு அடுத்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். சப்போர்ட் பண்ணாதவங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ மக்களே. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.